நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பெரிய அதிர்ச்சியை தந்தது. என்ன உடனடியாக ரிசைன் பண்ண சொல்லி தாவேக்கால சேர சொல்றாங்க, மிரட்டுறாங்க என்று சொன்னார். அதுக்கு பதில் சொல்றதுக்கு யார் வந்தாருன்னா நிர்மல்குமார். நிர்மல்குமார் பதில் சொல்றதுக்கு பதிலாக வகையா சிக்கி இருக்காரு. என்ன நடக்குது தோழர்களே? நிர்மல்குமார் பதில் சொல்றதுல பிரச்சனை இல்லைங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இவர் மாதிரி ஆளுகள்லாம் நாங்க எங்க கட்சியில சேர்க்க போறோம். உடனே அவர் அறிவாளி மாதிரி அப்படியே அடிச்சு விடுறாரு. உங்க அளவுக்கெல்லாம் நீங்க யோசிக்கும் போது பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சிக்காரங்க எவ்வளவு யோசிப்பாங்கன்னு இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இவரு நேத்து பேசுறாரு, எங்க அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடிங்க, அதெல்லாம் கேவலமான ஆளு, அயோக்கிய, அந்த ஆளை போய் கட்சியில எப்படி சேர்க்க முடியும்? ரெண்டாவது காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடினா கட்சியில சேர்க்க மாட்டோம் அப்படின்னு பெருந்தன்மையா பேசினாரு. இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு கைது பண்ணாங்க? அவதூறா மேடையில பேசினாரு தானே. இப்ப இந்த மாதிரியான அவதூறு பேசின நிர்மல்குமார் கைது செய்யப்பட வேணும்ல. எப்ப எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே, நிர்மல்குமாருக்கு தனி சட்டமா போட்டிருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு என்ன சட்டமோ அதானே நிர்மல்குமாருக்கும். அப்ப நிர்மல்குமார் பேசிய இந்த அவதூறுக்கு அவர் கைது செய்யப்படுவாரா? அவ்வளவு யோகியர்களா நீங்க? எனக்கு தெரியாமலே நான் கேக்குறேங்க, உங்க கட்சியில யாருங்க நேர்மையானவர் இருக்கான்? யார் நேர்மையானவர்கள்? நீங்க தூய சக்தின்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படை ஆதாரம் இருக்கு? நான் ரொம்ப தெளிவாவே ஒண்ணு சொல்லவா? முதல்ல கைது செய்யப்பட வேண்டிய, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய ஒருத்தர் யாருன்னா விஜய். அவர் என்ன பண்ணாரு? புலி படத்துல 15 கோடி ரூபாயை வரி ஏய்ப்பு செய்து நீதிமன்றம் அவங்க மேல வழக்கு தொடுத்த போது, ஐடி அவங்க மேல வழக்கு தொடுத்த போது நீதிமன்றம் அவங்க மேல 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. வரி ஏய்ப்பு செய்ததுக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. நீங்க ஒன்னும் தூய சக்தி கிடையாதுல்ல, திருட்டு சக்தி தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரிசைன் பண்ணிட்டு வழக்கை எதிர்கொள்ளணும். இன்னொருத்தர் இந்த நிம்மிக்குமார் வாய்களையே இவ்வளவு பேசினார்ல, அவர் மேல வழக்கு இருக்குல்ல. நீங்க ஒன்னும் அவ்வளவு யோகியர்லாம் கிடையாது. RSS வளர்ப்பு புள்ள நீங்க. RSSல இருந்து பாஜகவுக்கு பாஜக இருந்து அதிமுக போய் அமமுக போய் இப்போ தாவேகா சேர்ந்திருக்கீங்க. ஒரு ரவுண்ட் போட்டுட்டு நிக்கிறீங்க. அவ்வளவு யோகியர்லாம் நீங்க கிடையாது. ரெண்டாவது, உங்க சொந்த ஊருக்காரங்களே உங்க மேல நில அபகரிப்பு வழக்கு உட்பட பல கிரிமினல் வழக்கு போட்டிருக்காங்க. சொந்த ஊர் எது நிர்மல்குமாருக்கு? மதுரையில இருக்கிற நடுமுதலைக்குளம். அந்த ஊர்ல சொந்தக்காரங்களை ஏமாத்தி நிலத்தை புடுங்கி அவங்க அப்பாவும் அவரும் பண்ண ஊழலுக்கு சொந்த ஊருக்காரங்களே புகார் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது எடுபடாம அப்படி இருக்கு. அந்த புகார்ல நீங்க உள்ள போக வேண்டியவரு. நீங்க ஒண்ணு தூய சக்தி இல்ல, திருட்டு சக்தி. பத்திரிகையில வெளிவந்த செய்தி. சரி, இவரு தான் இப்படி யோகியரா இருக்காருன்னா கூட இருக்கவங்க கூட பயங்கரமான யோகியரு. மூத்த தலைவர் செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் யாரு? வாச்சாத்தில 18 வயசுக்கு குறையா இருக்கிற பல பெண்களை, 18 வயசுக்குள்ள இருக்கிற பல பெண்களை, 18 பேரை ரேப் பண்ண ஒரு கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி அதை மூடி மறைச்சு அதுக்காக போராடின தோழர்களை கொலை பண்ண பார்த்து சிக்கி சீரழிஞ்சவர் தான் இந்த செங்கோட்டையன். அது மட்டும் இல்லாம பல ஊழல் வழக்குகள் செங்கோட்டையன் மேல இருக்கு. இவங்க தூய சக்தியா நம்ம நம்பணுமா? முதல்ல அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நீங்க திருட்டு சக்தி. சரி, அவர் தான் அப்படின்னா மரிய வில்சன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? நீதி அமைச்சர். அதாவது சக்கரை இல்லாத ஊர்ல இழுப்பப்பூ சக்கரையான்னு வாங்க. அது போலதான் இதுகள்லாம். ஆள் இல்லாத பார்ட்டியில யார வேணாலும் அமைச்சராக்கலான்ற நிலைமையில அது உட்கார்ந்துருக்கு. இந்த மரிய வில்சன் யாருன்னா சொந்த தம்பி வீட்டுல தொழில் பகை காரணமா உள்ள நுழைஞ்சு கட்டையால தம்பியையும் தம்பி மனைவியும் அடிச்சவர். அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. தம்பியையும் தம்பி மனைவியும் அடிச்சு அவங்கள கொலை முயற்சி பண்ண ஒரு ஆளு இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றம் அவரை நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய நல்லவர். கட்டையை தூக்கிட்டு போய் சொந்த தம்பி வீட்டவே அடிச்சுன்னு இருக்கிற ரவுடித்தனம் பண்ணவரை எது கட்சியில வச்சிருக்கீங்க? நீங்க தான் ரவுடிகளை சேர்க்க மாட்டீங்கல்ல, தூக்கி வெளியே போடு. அப்புறம் வழக்கெல்லாம் சந்திச்ச பிறகு தூக்கி உள்ளவை. என்னங்க அது? சரி, இவர் தான் அப்படின்னா சரத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பயங்கரமான அமைச்சர். அவர் ஜாலிலா ஜிம்காலா அமைச்சர். அவர் என்ன பண்றாருன்னா போய் கிரிக்கெட் மேட்ச் பாக்குற இடத்துல உயர் வகையான போதை பொருளை பயன்படுத்திட்டு கொஞ்சம் கூட கூச்சலாச்சல் இல்லாம நான் மாத்திரையை நோடுக்கிறேன்றாரு. அதை நாம வேடிக்கை பார்க்கணும்.
சரி, மாத்திரை தான் நுணுக்குனாருன்னு பல பேரும் முட்டு கொடுத்து முட்டிதே நிற்கும் போது அவரோட இன்னொரு வீடியோ வெளியே வருது. அந்த வீடியோ என்னன்னா, சரகு அடிச்சுக்கிட்டு, அது என்னது பீரோ ஏதோ ஒன்று அடிச்சுக்கிட்டு கடற்கரையில் அந்த தண்ணியில் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ. இவங்கெல்லாம் வந்து அமைச்சர், அவரை தூக்கி உள்ள போடுங்க. நீங்க தான் யோகியர்களாச்சே, மக்களுக்கானவர்களாச்சே, அப்ப அவரை தூக்கி உள்ள போட்டிருக்கணும்ல, ஏன் போடல? அதுல தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யார் தவறு செய்தாலும் நாங்க தண்டிப்போம் அப்படின்னா, அவதூறு பேசுனதுக்கே தண்டிக்கிறீங்கன்னா உங்க வல்கர் வாரியர்ஸை தண்டனை கொடுக்கணுமே, மொத்த கும்பலையும் தூக்கி உள்ள போடணுமே. ஜென்சி போராட்டத்தை நடத்தின ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு அவங்க செமினார் நடத்தி உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு ஆள் அனுப்பி கைது பண்ண செய்வீங்க. சின்ன பசங்களை உங்களை கேள்வி கேட்டா வீட்டுக்கு 12 மணிக்கு போலீஸ் அனுப்பி அராஜகம் பண்ணுவீங்க. உங்களை ஏத்து கேள்வி கேட்டா வீட்டுக்கு ஈடி அனுப்பி அராஜகம் பண்ணுவீங்க. உங்களை மேடையில தரக்குறைவா பேசிட்டாருன்னு நீங்க அவர் மேல ஒரு வழக்கை தொடுப்பீங்க, நடுராத்திரி போய் கைது பண்ணுவீங்க, உள்ள வச்சு 6 மணி நேரம் விசாரிப்பீங்க. என்ன மாதிரியான சட்டம் அது? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா முதல்ல உங்க அமைச்சரவையை தூக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு கேடு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடு. அப்ப நீங்க எல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு சட்ட ஒழுங்கு பத்தியும் தூய சக்தின்னு நீங்க அடிச்சு விடுற அந்த பிம்பம் இருக்குல்ல, ரொம்ப தப்பானது. இதோட நீங்க நிறுத்துங்க. நீங்க அப்படி யோகிய சக்திகளாக இருந்தீங்கன்னா முதல்ல உங்க அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை பேரும் ரிசைன் செய்யுங்க. 2வது உங்க வழக்கை எதிர்கொள்ளுங்க. 3வது எதிர்கட்சிகளை நேர்மையை எதிர்க்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா 258 கோடிக்கு போத பொருளை கடத்தின குடும்பத்தினுடைய தலைவனா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அமைச்சரா உட்காந்துக்கிட்டு இம்புட்டு உள்ளடி வேலைகளை செய்யறாரு. அப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, முதல்ல உங்க அழுக்கு எடுங்கய்யா, உங்க மேல இருக்கிற வழக்கை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஊரா முதுகு சொல்லலாம். சரியா? யோகியனா நீங்க இல்லைங்க, திருட்டு தாவேக்காவா நீங்க இருக்கீங்க. அதனால அடக்கி வாசிங்க. ஓவரா துள்ளுனா உடம்புக்கு ஆகாது.